ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நோ கான்டாக்ட் டைமில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜியை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட எனர்ஜியை செக் பண்ணிடலாம். நான் சில மெசேஜஸ் கொடுக்குறேன். அந்த மெசேஜில் உங்கள் எனர்ஜி ரெசனேட் ஆகுதா, உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி உங்களால் ரெசனேட் ஆச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சிலர் வந்து ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கீங்க. அதாவது பெயின் இருக்கிறது செகண்டரி, பட் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம அமைதியாகிடலான்ட்டு மெடிடேஷன் அண்ட் ஹீலிங் அந்த ப்ராசஸில் இருக்கீங்க. யூனிவர்ஸ் பற்றின வீடியோஸ் பார்க்குறது, மெடிடேட் பண்ணுறது, ஹீலிங்க்கான வீடியோஸ் பார்க்கறது, இல்லை ஹீலிங்க்காக ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க. அண்ட் சிலர் வந்து உங்கள் பர்சன்ட்டு இருந்து அந்த தாட்ஸை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஆர் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, வெக்கேஷன் போகிறது, ஜஸ்ட் லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது வெளியில் போகிறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியிலே இருக்கீங்க. இது ஒரு எனர்ஜி. அண்ட் இப்போ வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தே ஆகணும். உங்கள் ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன் எடுத்தே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ உங்கள் மைண்ட் வந்து செட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தப்போ உங்கள் பர்சனுக்காக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ ரிலாக்ஸாக காமாக அந்த ஹீலிங் ப்ராசஸோடு சேர்ந்து இந்த டிசிஷன் வந்து எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஓகே, செகண்ட் எனர்ஜி வந்து சடனாக உங்களுக்கு உங்கள் பர்சனை பற்றியோ அல்லது இந்த லவ் லைஃப்பில் ஏதாவது ஒரு சீக்ரெட் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். சடனாக ஏதாவது ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஆர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களே ஒரு புது எனர்ஜியில் இருக்கீங்க. மாதிரி நான் இல்லையே, இப்போ எனக்குள்ளே இவ்வளோ மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சடனாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அவேக்கனிங் நடந்திருந்திருக்கும். எதிர்பார்க்காம வேறு ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் கரியரில் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே சடனாக நடந்திருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆர் ஏதாவது ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தேர்ட் எனர்ஜி, நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் பர்சனை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆன்லைன்லேயே ஆகட்டும், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் உங்கள் பர்சனை நீங்கள் இப்போ ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் லாஜிக்காக இந்த கம்யூனிகேஷன் வந்து லாஜிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையும் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப நீங்கள் இன்னசென்ட்டாக பேசியிருந்திருக்கலாம். பட் இனிமேட்டு எனக்கு கிளியரான ஆன்சர் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரியான பிளானிங் போயிட்டுருக்கு. பட் இன்னும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, ஜஸ்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து கார்டன், உங்களுக்கு சிலருக்கு வந்து கார்டன் தோட்டம் வந்து பிடிக்கும். அந்த நேச்சர், அந்த ரோஸ் இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அண்ட் ஹார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஒயிட் ஹார்ஸ் அல்லது நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாம், ஆர் இமேஜஸ் அந்த மாதிரியும் பார்க்கலாம். ரெட் ரோசஸ், ஒயிட் ஹார்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு எனர்ஜி கூட உங்களால் கனெக்ட் ஆக முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் பர்சனுக்கான எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ ஓவராலா உங்க பெர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களோட ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா வேணும்னு நெனைக்கிறாங்க. அண்ட் இந்த வாட்டி நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்க கூட இந்த நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றப்ப, 2 விதமா அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஒண்ணு எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதே லவ்வோட தான் உங்ககிட்ட வர்றாங்க. அண்ட் இந்த லைஃப் உங்க கூட வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். லாங் டர்மா கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக லாஜிக்காவும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக என்ன பண்றது அப்படிங்கிற மாரி. ஏன்னா நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த லைஃப்ல உங்களோட லவ் லைஃப்ல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. பட் அத அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மேபி சம்திங் ஸ்பிரிச்சுவல் ஒரு அவேக்கனிங் அவங்களுக்கு வந்திருக்கலாம். அவங்களோட இன்ட்யூஷன் வந்து அவங்கள கைட் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஹோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. உங்க கூட இருக்கிறது வந்து அவங்க ஒரு ஹோம் ஃபீலிங் கிடைக்குது. ஸோ உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து அவங்க லவ்ல வந்து விழுந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கனால மூவ் ஆன் ஆக முடியல. ஸோ ஃபைனலா அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ எப்பயுமே லைஃப்ல வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரே மாரி இருக்காது. ஸோ உங்க பெர்சன் வந்து வரவே மாட்டாங்க அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ல வேண்டாம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வந்து ஷூரா நடந்திருக்கு. ஓகே. பாட்டம் டெக்ல வந்து நமக்கு 5 ஆஃப் எர்த். ஆக்சுவலா இது வந்து ஆம் அவங்க கொஞ்சம் ஒரு நெகட்டிவா அவங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. பேஜ் ஆஃப் இயர் நீங்க எப்படி கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்றீங்களோ, அதே மாரி அவங்களும் கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. பட் இந்த வாட்டி லாஜிக்கா லவ்வோட லாஜிக்காவும் கண்டிப்பா பேச போறாங்க. ஏன்னா, வெறும் லவ் மட்டும் இருந்தா ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் போகாது. எமோஷன்ஸ் மட்டும் இருந்தா கொண்டு போக முடியாதுன்னு அவங்களுக்கு கிளியரா தெரியுது. ஸோ லாஜிக்கா திங்க் பண்ணணும். அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இதுல வந்து இப்ப வந்து இவ்ளோ நாள் வந்து ஆ டேபிள் வந்து உங்க சைடு வந்து டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு வேற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு இதுல இருந்திருப்பீங்க உங்க 2 பேருக்குள்ள. பட் இப்ப வந்து உங்க சைடு வந்து ஒரு லக் வந்த மாரி. ஏன்னா வீல் வந்து உங்க சைடு வந்து இப்ப டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்கு. சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சடனா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பா ஃபார்வர்டா மூவ் ஆகுறதுக்கான டைம் தான் இது. அண்ட் நீங்க சரி, இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில பண்ண நல்லதுக்கான கர்மா எல்லாமே இனிமேட்டு நீங்க அனுபவிக்க போறீங்க. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு இந்த வீல் கார்டு வந்தது எத சொல்லுதுன்னா, உங்க கர்மா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கர்மாங்கிறது வந்து நம்ம கெட்டதுனால மட்டும் விஷயம் கிடையாது. நீங்க பண்ண நல்ல விஷயங்களுக்கும் வந்து கர்மா வந்து வேலை செய்யும். இங்க வந்து பாசிட்டிவா இருக்கறனால, இதுக்கு முன்னாடி நீங்க காமிச்ச அன்பு எல்லாமே பல மடங்கு உங்ககிட்ட திரும்ப வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க அன்ப காமிச்சிருக்கலாம், லவ் காமிச்சிருக்கலாம். பட் இனிமேட்டு நீங்க ரிசீவ் பண்றதுக்கான நேரம். உங்ககிட்ட லவ் காமிக்க போறாங்க. அத நீங்க 100% அந்த லவ்வ ரிசீவ் பண்றதுக்கான டைம் தான் இந்த டைம் உங்களுக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. உங்க பெர்சன் வந்து ஒரு விஷயத்துல வந்து அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது என்ன மாரியான முடிவு எடுக்கிறதுல அவங்க டிசிஷன் மேக் பண்றதுல வந்து அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருந்திருக்குன்னா, ஒரு பக்கம் நீங்க காமிச்ச லவ் எல்லாமே அவங்க நெனச்சு பார்க்குறாங்க. நீங்க காமிச்ச எமோஷன்ஸ், நீங்க காமிச்ச லவ் அது ரொம்ப அதிகமா இருக்கு. அது ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து நீங்க இல்லாம இன்னொரு லைஃப் எப்படி இருக்குதுன்னா, நல்ல லக்ஸரியா, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கு. அதாவது அவங்க அவங்க லைஃப்ல வந்து ஒரு சந்தோஷமா, எல்லாமே ஃபினான்ஷியலாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அ அவங்களுக்கு லவ் காமிக்கிற பெர்சன்லாம் வந்து இருக்கலாம். அவங்கள சுத்தி இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. 2 பக்கமே நீங்க மட்டும் காமிச்ச லவ் ஒரு சைடு. இன்னொரு சைடு மத்தவங்க அவங்க கிட்ட லவ் காமிச்சுட்டு இருக்காங்க. பணம் இருக்கு. அவங்க புடிச்ச இடத்துக்கு போறாங்க. ஃபேமிலி அவங்கள சுத்தி ஆளுங்க, ஜாப்ல நல்லா இதா இருக்காங்க. எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் அது 2யும் கம்பேர் பண்றதுல அவங்க உங்களை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்றாங்க. ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்றாங்கங்கிறப்ப, அவங்களோட சந்தோஷம் எங்கேருந்து அவங்க யோசிக்கிறாங்க. பணம், அந்த மத்தவங்க காமிக்கிற லவ் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்களுக்கு ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்ற விஷயம் நீங்க தான் லவ் தர்றீங்க. உங்க கூட இருந்தா மட்டும் தான் உங்க கரியர் சக்சஸ்ஃபுல்லா போகும். இதுல மோஸ்ட்லி வந்து பென்டக்கிள்ஸ் வந்து அதிகமா வந்திருக்கு. ஐ மீன் எர்த் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு. ஸோ உங்க பெர்சன் வந்து ரொம்ப பிராக்டிகல், ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்றவங்க. எமோஷன்ஸ தாண்டி அவங்க லைஃப் வந்து லாஜிக்கா திங்க் பண்றவங்க. அவங்களுக்கு எது நல்லது, எது சந்தோஷத்த தருதோ அத நோக்கி போகணும்னு ஆசைப்படுற ஒரு பெர்சனா இருப்பாங்க. கொஞ்சம் டாமினன்ட் பெர்சனா இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க. பட் ஜென்யூனான கேரக்டரா இருப்பாங்க. பொறுப்பான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ உங்கள பாதுகாக்கிறது அவங்களோட பொறுப்புன்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.
ஸோ இது என்னோட பொறுப்பு. ஸோ நான் இத பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி ப்ரொடெக்ட் பண்ற ஒரு நேச்சர் உள்ள ஒரு பெர்சனா இருப்பாங்க. உங்களோட லவ்டு ஒன். ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பென்டக்கிள்ஸ் வந்திருக்கிறனால ரொம்ப வந்து அவங்க ஃபினான்ஷியலி வந்து கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றது, பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றது அண்ட் சுத்தியில இருக்கிற பொருட்கள் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர்றது, ரொம்ப லக்ஸரியா வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெர்சனா இருப்பாங்க. அதுதான் அதனால கூட உங்களுக்குள்ள வந்து உங்க கூட அது இருந்தா அந்த மாதிரியான ஒரு லைஃப் கிடைக்காதுன்னு லாஜிக்கா மேபி திங்க் பண்ணியிருந்திருக்கலாம் சில பேருக்கு. ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. நீங்க இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. என்னன்னா, தூக்கம் இல்லாம தான் இருக்காங்க. அ கொஞ்சம் கூட தூக்கம் இல்ல. உங்களோட ஞாபகங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க வேலை செய்ற இடத்துலயோ, இல்ல ஃபேமிலிலயோ ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. மத்தவங்களோட கண்டிப்பா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அட் அ டைம்ல அவங்க நெறைய பிரச்சனைய வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியலா ஃபேஸ் பண்றாங்களா? அல்லது ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. பட் கண்டிப்பா இப்ப அவங்க லைஃப்ல பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீங்களும் இல்ல. ஸோ உங்களையும் மிஸ் பண்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லாம, அவங்க கொஞ்சம் ஒரு வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல கரண்ட்ல போயிட்டு இப்ப அவங்களோட எனர்ஜி அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால தான் இப்ப அவங்களுக்கு வந்து உங்களோட நீங்க வந்து எவ்வளவு முக்கியம் லைஃப்ல அப்படிங்கிறது இப்ப அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப கரண்ட் அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சேஞ்சே வந்து அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. மேபி யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுத்திருந்திருக்கலாம். அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க பெர்சன் கண்டிப்பா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. உங்க லைஃப்ல என்ன போயிட்டுருக்குன்னு அவங்க கண்டிப்பா பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இதுதான் உங்க பெர்சனோட ஓவரால் எனர்ஜி. நீங்க நினைக்கிறீங்க அவங்க வந்து அங்க எந்த கவலையும் இல்லாம இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அப்படி இல்ல. அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. தூக்கம் இல்லாம தான் இருக்காங்க. ஓகே. இது வந்து உங்க பெர்சனோட ஓவரால் எனர்ஜி. நெக்ஸ்ட் யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன நம்ம குயிக்கா பார்த்துரலாம். உங்களுக்கான கைடன்ஸ் ஓகே. பாட்டம் டெக். இப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பாக ரெஜுவினேட் ஆகணும். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. எனர்ஜி எல்லாம் லூஸ் பண்ணிட்டீங்க. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட உங்கள் லவ்டு ஒன்னோட ஒரு பெட்டரான ஒரு பெரிய வாழ்க்கை உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. யூனிவர்ஸை நம்புங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதுதான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு கைடன்ஸ். அண்ட் நீங்கள் எந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அப்செட் ஆகுதோ, எந்த விஷயம் உங்களுக்கு கவலை தருது, உங்கள் தூக்கத்தை கெடுக்குதோ, அங்கே தான் உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எதெல்லாம் ட்ரபிள் தருது, இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை ரூல் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக யூனிவர்ஸ் கைடன்ஸ் படி ரொம்ப அழகாகவே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே குயிக்காக நடக்கணும்ன்ட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. எந்தெந்த டைமிங்கில் நடக்குமோ அந்த டைமில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூனிவர்ஸை நீங்கள் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து ஆர்டர் போட முடியாது. இப்போ எனக்கு இது நடந்தாகணும், இப்போ என் பர்சன் வந்தாகணும், அது நம்ம ஆர்டர் போட முடியாது. யூனிவர்ஸ் எப்போ கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குதோ அந்த டிவைன் டைமிங்கில் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும். ஸோ அது ப்ராசஸை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் சந்தோஷம் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இன்னொரு பர்சன் உங்கள் சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் உங்கள் சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கணும். சடனாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த கவலை வந்து உங்களால் தாங்கிக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், அடுத்தவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். உங்களோட தகுதிக்கு கம்மியாக உங்களை ட்ரீட் பண்ண நீங்கள் கண்டிப்பாக எப்பயும் விடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் சென்சிபிளாக யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கைடன்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக. ஸோ ஓவராலாக இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் உங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் கைடன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.